Chitra, Social Talk. இசைத்துறையில் இருக்க பல பேரை பற்றி புத்தகம் எழுதிருக்கீங்க. அவங்க எத்தனை பேரை நீங்கள் சந்தித்து பேசினீங்க? கேவி மகாதேவனை பற்றி எழுதியிருக்கேன். அவரையும் நான் சந்திச்சிருக்கேன். புகழேந்தி அவருடைய அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட வாத்திய மாஸ்டர்களை ஒரு 15 பேரை சந்திச்சிருக்கேன். அருமை. ஏன்னா தெரியாமல் யாரும் பண்ண மாட்டேன். அதே மாதிரி டிஎம்எஸ் எல்லாத்துக்குமே என்சைக்ளோபீடியா எல்லாரை பற்றியும் அவர் சொல்லிடுவார். அதுவும் சொல்லியிருப்பேன். ஜி ராமநாதனை பற்றி சங்கீத சக்கரவர்த்தி ஜி ராமநாதன் எழுதினேன். இப்போது ராமநாதன் 63 இறந்து போயிட்டார். அதனால் எனக்கு அவரை சந்திக்க முடியாது. ஆனால் திடீர்னு என்ன ஆச்சுன்னா அவருடைய வலதுகரமாக ஒருத்தர் இருந்தார், பிடி ராஜகோபாலன் அப்படின்னு. அவர் தான் அது அவருடைய என்டையர் திங்கே அவர் தான். கேவி மகாதேவன் புகழேந்தி மாதிரி. ஆனால் அவர் மியூசிக் அதில் இல்லை, பாடியிருக்கார் பாடல் ஜி ராமநாதன் இசையில். மேனேஜர் அவர் தான் எல்லோரும் புக் பண்ணுறது எல்லாம் பண்ணுறது. அவர் வைப்பே என்ன சொல்லுவார்னா எழுந்துக்கும் பொழுதே டேய் ராஜகோபாலா தான் எழுதுவார், பொண்டாட்டியே பார்க்க மாட்டார். அப்படி இருக்க ராஜகோபாலன் எனக்கு மீட் பண்ணி எனக்கு ஹி வாஸ் வெரி கைண்ட் டு கம் டு மை ஹவுஸ் மெனி டைம்ஸ். ஐ வென்ட் டு ஹிஸ் ஹவுஸ், ஐ டாக் டு ஹிம். ஸோ அவர் அப்படியே நினைக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி சில பேரெல்லாம் அப்போது ஜமுனா ராணி வந்து சொல்லுவாள், ராமநாதையர் ஒரு தடவை கற்றுக் கொடுத்தார் பாட்டு, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டும் பொழுது பாடணும்னு வந்துட்டோம், இப்போ எல்லாத்துக்கும் பாடுறதுக்கு நம்மளை எக்விப் பண்ணிக்க வேணாமா அப்படின்னு சொன்னார் சார். அதே மாதிரி பி லீலா அவரை பற்றி சொல்லியிருக்கா. சௌந்தரராஜன்கிட்ட ஒரு நாள் சார் ராமநாதையர்கிட்ட பற்றி அப்படின்னு சொல்கிறோம், கேட்குறோம். அவரை பற்றி சொல்லணும்னா தவறாக தான் சொல்லணும். இருக்குன்னா அவருக்கு ஒரு லடாய் ஒன்று உண்டு, அப்படி ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் அதையே நம்ம வச்சு நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். என்னுடைய இதயத்தை நான் கிழித்து காண்பித்தேன் என்றால் அதில் ராமநாதையர் தான் இருப்பார்னு 100 நாள் சொல்லுவார். அவர் யார் அப்படிங்கிறது. ஸோ அவர் யாருன்னு அந்த ட்ராவலோடு அவரை பார்க்கும் பொழுது நாம் வந்து அவருடைய டாட்டர், அவருடைய கிராண்ட் டாட்டர். இப்போ அதை அப்போது எழுதினேன் நான் வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி. இப்போது ஸ்ருதி பத்திரிகையில் ஒரு 8 pages அவரை பற்றி எழுதியிருக்கேன். அப்போது அதை ஐ இன்க்ரீஸ் மை திங். இந்த மாதிரி யாரெல்லாம் முடியுமோ, இப்போ கேபி சுந்தராம்பாளனை வந்து 80 இறந்து நான் பார்க்கல. அப்போது என்ன பண்ணோன்னா அவங்களோட கூட மிருதங்க வாசிச்சவர், அவங்க கூட இருந்தவங்க யார் அப்படின்னு யாராவது உயிரோட்டமாக தொடாமல் நான் படமாட்டேன். இப்போ டிவி ராமச்சந்திரனை முன்னாடி இது பண்ணது, அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டார். அப்புறம் அவர் வந்து அவர் 2வது ஒய்ஃப் இருந்தம்மா இருந்தாங்க, ஒரு பரதநாட்டியம் இதில் வாசிச்சுட்டு இருந்தார். அந்த ட்ரூப்பில் அந்த ஜெயலக்ஷ்மிங்க அவங்க வாசித்தவங்களை அவங்கள போய் பார்த்து அது டீட்டெயில்ஸ் எடுக்கு. ஸோ தெரிஞ்சவங்கள எடுக்கிறது, இல்லைன்னா அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்க மறைந்து விட்டார்கள் என்றால் சுற்றி இருக்கிறவங்கள பார்க்கறது, அந்த மாதிரி தான். குறிப்பாக திரை இசை கலைஞர்களை பற்றி புத்தகம் எதனால் தோணுச்சு உங்களுக்கு? திரை இசை மக்கள் இசையாக இருக்குது. இப்போது ராகம் அதெல்லாம் பாடி அதெல்லாம் இருக்கிறது சாதாரணமாக போகிறதில்ல. அது உணர்வுகளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது, அது நல்ல வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. கிளி போல பேசு, இளங்குயில் போல பாடு, மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு இப்படிதான் இருக்கணும். இப்படிலாம் நான் நினச்சிருக்கேன். ஒரு தடவை கேஆர் விஜயாட்ட போய் நீங்கள் இந்த நெஞ்சிருக்கும் வரையில் வந்து சிவாஜியை விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய லவ்வை மாற்றிட்டீங்க, நீங்கள் நான் பிடிக்கல எனக்கு அப்படின்னு. அவங்களுக்கு பாவம் ஒன்றுமே புரியல. என்னடா பெக்குலியரான ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. ஆனால் எனக்கு அந்த உணர்வு அப்போ எப்போ தியாகம் பற்றியா, தன்னை பற்றியே நினைக்காத ஒரு ஆள் பற்றியா, அந்த மாதிரி நம்ம இருக்கணும். இன்னும் சிவாஜியினுடைய இதெல்லாம் எனக்கு அப்படியே உள்ள ஒரு கேரக்டரைசேஷன். சிவாஜியுடைய பெரிய ரசிகரா? ஆமாம். இப்போ தமிழ் நான் பேசுகிறேன் அப்படின்னா அந்த சிவாஜியினுடைய தாக்கம் தான் எனக்கு. சிவாஜி, கண்ணதாசன், சௌந்தரராஜன் இவங்கெல்லாம். அதே மாதிரி எம்ஜிஆரையும் ஏதோ ஒரு பெக்யூலியரான முறையில் நான் முதல்ல நம்ம ஒரு 10 வயசு இருக்கும்போது மாடியில் எங்கள் வீட்டு மாடியில் ஒருத்தர் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் அம்பின்னு சொல்லுவாங்க, அப்படியே எம்ஜிஆர் மாதிரியே போஸ்ட் எல்லாம் கொடுப்பார். அவர் தான் என்னை முதல்ல இதுக்கு காமதேனு தியேட்டரில் இதுக்கு கூட்டின்னு போகிறார், அலிபாபாவும் 40 திருடர்களும். என்னமோ அவருடைய தோற்றம், அவருடைய சிரிப்பு, அவருடைய புன்னகை, அதுலேருந்து பார்த்தா ஏதோ நான் அந்த வளர்ந்த அந்த காலம் இருக்கிறது பாருங்க, 10 வயசு 12 வயசில் அவர் என்னமோ சிரிச்சுக்கிட்டே நம்ம பக்கத்துலேயே இருக்கார்
அப்படிங்கிற எம்ஜிஆர் பற்றி ஒரு எண்ணம் உண்டு. அதாவது அன்சீன், நான் எம்ஜிஆர் இருக்காரு அங்கே வராரு அப்படி இல்லை, ஒரு அன்சீனா இன் மை வேர்ல்டு அவருக்கு ஒரு பிளேஸ் இருக்குது. சிவாஜிக்கு என்ன பிளேஸ் அப்படின்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஆஃப் கிரேட் குவாலிட்டிஸ், அந்த குவாலிட்டிலாம் நமக்கு இருக்கணும். அவர் என்னவோ இந்த மாதிரிலாம்ங்கிறதுக்கு இல்லை. நான் வந்து எனக்கு 15 வயசு இருக்கும் பொழுது தீபாவளி காலையில் விடேவி பேரடைஸில் போய் சொர்க்கம் படத்துக்கு புக் பண்ணிகிட்டு இருக்கேன் டிக்கெட் 4:30 மணி 5 மணிக்கு. எனக்கு 15 வயசு. எங்கள் அம்மா வருத்தப்படுறான், ஒரு நல்ல பண்டிகை நாள் சினிமாவில் போய் நிற்கிறான் பார்த்தியா அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அவங்க அப்புறம் அதிகமாக 18 இயர்ஸில் போயிட்டாங்க. ஆனால் என்னை கடைசியில் என்ன சொன்னாங்க, உன்னை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, நீ ஒழுங்காக நீ பார்த்துப்ப அப்படின்னு. ஆனால் அந்த அப்படிலாம் நான் போனால் கூட எனக்கு அது பிடிச்சது என்னென்னா அதனுடைய லிட்ரரி, அதனுடைய தாட்ஸு, அதனுடைய இன்டெலெக்சுவல் இது, அதில் தான் எனக்கு மைண்டு, அது எனக்கு எஜுகேஷனாகி போச்சு. அப்படி வரும்போது சினிமா பாடல் அப்படிங்கிறது வரும்பொழுது இப்போ எம்எஸ்வி இவங்கெல்லாம் எப்படின்னா நல்ல இசை, எம்எஸ்வியினுடைய இசை சொல்கிறேன் பர்டிகுலர்லி எம்எஸ்வி அண்ட் மகாதேவன். என்ன அப்படின்னா அந்த வார்த்தை புதுமையும் இருக்கணும், அந்த வார்த்தைகளை அப்படியே நிலை நாட்டணும், அது அப்படியே மைண்டில் பதியணும், அந்த மியூசிக் எல்லாம் அதுக்கு தோதாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இட் ஹேஸ் அ பவர். ஸோ இந்த பவர் எனக்கு எப்படி தந்ததுன்னா, நான் எத்தனையோ இழந்திருக்கேன் வாழ்க்கையில், எத்தனையோ கம்பெனியில் விட்டுட்டு போயிட்டேன், இந்தியா டுடேயில் விட்டு போயிட்டேன், ஹிந்துவை விட்டுட்டு போயிட்டேன், எல்லாத்தையும் விட்டு போயிட்டேன். நான் பெற்றது ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தாலும் எனக்கு எந்த குறைவும் இல்லை. எந்த காரணம்னா அந்த ஒரு பாடல் தருகின்ற நிறைவு. அந்த பாட்டை நான் வந்து இது போடும்போது அது அப்படியே ஒரு அது உலகமே நின்று போய்விடுது. உலகம் கிடையாது, நான் இல்லை, சுற்றி யாரும் இல்லை, அது மட்டும்தான் இருக்குது. பெரிய பௌர்ணமி நிலா மாதிரி ஒளி வீசி கொண்டிருக்கிறது. அன்றைக்கி ஒரு நாள் சாதாரணமாக போயிட்டு இருக்கும்பொழுது குயிலெலாம் சில போய் ஒரு ஒரு வைஸ் சான்சலராக இருந்தாங்க ஒரு அம்மா, மியூசிக் யூனிவர்சிட்டிக்கு. இந்த குயில் கட்டுறதை பார்த்து என்ன இது ஒரே கன்றாவியாக இருக்கு, ஒரே கத்தல். பாரதி குயில் பாட்டு எழுதினார்ல, இது என்ன இப்படி கத்தி கத்தி உயிரை வாங்கிறதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு இந்த ஈவினிங் வரப்போகுது, ஈவினிங் வர்ற டைமில் காக்கைகள் இந்த மரத்தில் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்பர் பர்த்து லோயர் பர்த் எல்லாம் செட்டில் ஆகுது. அந்த காக்கா வந்து ஒரு 150 காக்கா பாடுது. எவ்வளவு இதமாக இருந்தது தெரியுமா, மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்தது. காக்கா கத்துறது அவ்வளோ இதமாக இருந்தது. அதில் பார்த்து இப்போ சாப்பாடு இல்லாமல் தவிக்குதுங்க, ஜனங்கூப்பாடு போட்டு மரம் குமுறுதுங்க, உயிர் காப்பாற்ற கஞ்சி தண்ணி ஊற்றுங்க, அப்படிலாம் பாட்டு இருக்கு இல்லையா. அதெல்லாம் எப்படி ஒரு மைண்டில் செட் ஆகுது பாருங்க. அதில் ஒன்று ஒருத்தர் கேட்டேன், எச்சிலை தனிலே எரியும் சோத்துக்கு பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே ஏலாம் வரும். அதில் வந்து பட்சி ஜாதி நீங்க இந்த வகுத்தறிவாளரை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, பகுத்தறிவு இயக்கத்தில் சார்ந்தவர் தான் உடுமலை நாராயண கவி, ஆனால் பகுத்தறிவாளரை பார்க்காதீங்கன்றார். ஆனால் அவர் அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் இயக்கத்தை சொல்லலை. மனிதன் பகுத்தறிவுள்ளவன் என்று பேசப்படுகிறான், ஆனால் இந்த மனிதன் பகுத்தறிவை இழந்து மோசமாக வாழ்கிறான், நீங்கள் நல்ல கூடி வாழ்கிறீர்கள் அப்படிங்கிறத அவர் அந்த இடத்துல சொல்ல வரார். இந்த மாதிரி பாட்டெல்லாம் நமக்கு நல்லா வரும் பொழுது அது அப்படியே மனசை வந்து ரம்யப்படுது. அப்போதான் என்ன சொன்னார் இவர், என்ன சொல்கிறார், நெஞ்ச கல்லு நெகிழ்ந்துருக தஞ்ச தருள் ஷண்முகனுக்கு இயல் சேர் நெஞ்ச கல்லு நெகிழ்ந்துருக. இந்த நெஞ்சம் கல்லாக இருக்கிறது, இது இசையால் இந்த கல் கனிகிறது. ஆனால் ஒரு பெரிய பெரிய பாடகர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இசை அவர் அனுபவித்து பாடுகிறார்கள், அவர்களிடம் இசை இருக்கிறது, அந்த இசையால் பணம் வருகிறது, புகழ் வருகிறது. ஆனால் எந்த பணமும் புகழும் இசை தந்ததோ அந்த இசையே அவர்களுடைய வாழ்க்கையிலே துன்பத்தை தர தொடங்கி விடுகிறது. எப்படி அப்படின்னா கம்பேரிசன், ஜெலசி, அவன் அப்படி வந்துட்டான், இவன் அப்படி போயிட்டான். எனக்கு ஒரு ஒரு நல்ல பாடகி ரொம்ப சந்தோஷமாக என்கிட்ட பழகுவாங்க. அப்படிப்பட்ட பாடகி என்ன பண்ணாங்க, நான் புக்கு ஒன்று கொண்டு வந்தேன். அந்த புக்கில் மேலே ஒரு பாடகர்களுடைய படம் இருந்தது. அவரை பற்றி நான் எழுதுனதில்லை, அந்த புக்கில் நான் அதிகமாக எழுதிட்டேன். இவங்களை பற்றி நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன், அது வந்து ஒரு 30 பக்கம் இருந்தது. இவரை பற்றி நான் எழுதும்போது சில முக்கியமான பாடல்கள் எழுதி 80 பக்கம் எடுத்து.
அதை கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சரியாகவே பேசுகிறேன். அது உங்களை பற்றி பண்ணது ஒரு காலம், அந்த காலத்தில் வந்தது, அந்த நூலில் வந்தது. இவரை பற்றி எழுதும்போது நான் எழுதியதே இல்லை. இப்பொழுது சில பாடல்களை முக்கியத்துவம் கொடுத்து எழுதிவிட்டேன். அது கொஞ்சம் பெருசாக போயிடுது. அதுக்காக நான் உங்களுக்கு குறைச்சல் மரியாதை, அவங்களுக்கு குறைச்சல் மரியாதையா? அப்படி அல்ல. அப்போது என்ன ஆகுதுன்னா பயம் இருக்கிறது. எந்த இசையானது நமக்கு சிறகு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு உன்னதத்திற்கு இட்டு செல்ல வேண்டுமோ, அந்த இசை சமூகத்திலே செல்வமும் செழிப்பும் பேரும் புகழும் வருவதற்கான கருவியாக நினைக்கப்படுகிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையே அது விஷமாக்கி விடுகிறது. இது எல்லாருக்கும் எல்லாம் நடக்கக்கூடியது. உங்களுக்கு பொதுவாக திரைப்படங்கள் மேலே ஈர்ப்பா, திரைப்பாடல்கள் மேலே ஈர்ப்பா? எனக்கு சினிமா அப்படிங்கிற மீடியத்தின் மீது ஒரு எல்லையில்லாத ஆசை உண்டு. அதாவது எப்படி அந்த மீடியம் அப்படின்னா, எப்படி ஒரு ஷாட் எடுத்து இந்த ஷாட்டை கட் பண்ணி அதில் வச்சு இப்படி வச்சு அப்படியே ஒரு 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 உலகத்தை கிரியேட் பண்ண முடியுது. இந்த சிட்டிசன் கேன் அப்படின்னு இவர் ஆர்சன் வெல்ஸ் எடுத்தது. இது போல் அந்த ஷார்ட்ஸு, ஒரு ஷாட்டு, பேன் ஷாட்னா என்ன, டில்டப்னா என்ன, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. நான் இப்போ பத்திரிகையில் எழுதிட்டு இருக்கும் பொழுது நான் அந்த புக்கெல்லாம் வாங்குவேன். அது வெளிநாட்டிலேருந்து இருக்கிற புக்கு ஒன்று 1200 ரூபா 300, இப்போ அப்போ அதிகமாக இருந்தது. அது அதெல்லாம் நான் வாங்கி எடிட்டிங் டெக்னிக்ஸு அதெல்லாம் பார்ப்பேன். ஸோ இந்த சினிமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மீடியத்தின் மீது எனக்கு எல்லையில்லாத ஆசை உண்டு. அதை எப்படி ஷாட் இப்போது பாரதி ராஜாவுடைய சிகப்பு ரோஜாக்கள்னால் அதை எப்படிலாம் அற்புதமாக அமைச்சிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்ப்பேன். அதெல்லாம் அந்த மாதிரியான படங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசை வரும். அந்த சினிமா டெக்னிக்கு பிரமாதமாக பண்ணியிருக்கிறது அது ஒரு தனி. ஆனால் இன்னொரு வழியில் இந்த பாடல் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மனித குலம் ரொம்ப துன்பப்படுகிறது. இந்த துன்பத்திற்கு என்ன அப்படின்னு சொன்னால் சங்கீதம் ஒரு மருந்து. இது சாதாரணமாக நான் இப்படி சினிமா பாட்டை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த பஜனை இருக்குது, பஜனை பாடல்கள். அந்த பாடல்களில் எதுக்கு அப்படி பாடும் பொழுது, அந்த இறைவனுடைய பெயர்களை பாடும் பொழுது அப்படியே மைண்டு நின்று போயிடுது. அதுலேருந்து மோட்சமே கிடைக்கிறதுன்றான் அவன். ஆகவே நான் என்ன நினைக்கிறேன், இந்த மாதிரி திரைப்பாட்டில் வரக்கூடிய நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் அவர் நம்முடைய உள்ளத்தில் நம்ம மனம் ஒன்றி பாடுகிற பொழுது எனக்கு அது மாமருந்தாக அமைந்திருக்கிறது. அது எல்லாருக்கும் அப்படி அமையும். எப்போ அமையும் அப்படின்னு கேட்டால், எல்லாத்தையுமே ஹார்ட் ஷுட் பி பியூர். ஹார்ட் பியூர்னால் எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டால், நமக்குன்னு தேடக்கூடாது. தேவை தான் எல்லாருக்கும் தேடுவாங்க. ஆனால் ஒரு திருக்குறள் இருக்கு, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை நான்கும் இழுக்கா இயன்றது அறம். நமக்கு அறம்னு இருக்குது பார்த்துங்கோ, தர்மம். இந்த அறத்துலேருந்து விலகினா துன்பம் தான் வரும். அறத்தால் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த துன்பம் தான் வரும். அறத்தை விட்டு நீங்கினா. அப்போ அறம்னா என்ன? மனத்துக்கண் மாசிலன்னு அதன் அனைத்தார். அது ஒரு மாசினா என்ன? அப்போது அப்படி போகணும். அப்போது இதில் என்ன சொல்கிறார்? மாசுனா என்னன்னு சொல்கிறார். அழுக்காறுனா பொறாமை, அவானா ஆசை, வெகுளினா கோபம், இன்னா சொல்னா கண்ணாவினான்னு வாயில் திட்டுறது. இந்த 4 இல்லாத இருந்ததுன்னா அதான்டா அறம்னாரு. இப்போது பொறாமை வருது, ஏதாவது வந்துடும் மனுஷனுக்கு எப்போது ஒரு இடத்துல, இங்கே இல்லைனாலும் எங்கேயாவது வரும். இப்படிலாம் நான் என்ன நினைக்கிறேன், நேற்று கூட ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், மீடியா பர்சன்ட்ட. அவர் சொன்னார், இந்த 4 கொடுத்துருக்காரு, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல். இதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா இன்னாச்சொல்லேருந்து ஸ்டார்ட். எவனையும் கண்ணாபினான்னு வாயில் பேசக்கூடாது. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல். அப்போது வெகுளி வந்திருக்கும், கோபத்தை எப்படி தணிக்கிறது? வாயை மூடி தணிக்கணும், பேசக்கூடாது. கோபத்தை வரும்போதே தெரிஞ்சுக்கணும், நம்ம கண்ணாபினான்னு நமக்கு தாட்ஸ் வரும், அதை கட் பண்ணிடணும். அப்போது இங்கே கடைசியில் என்ன இன்னாச்சொல்லை நிறுத்தணும், கோபத்தை நிறுத்தணும். அப்போது ஆசை இருக்கும், ஆஹா என்ன அழகுடா இந்த லேடி அப்படின்னு தோணும். ஆனால் அழகுக்கு பின்னாடியே இது இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும் ஆபத்து. அதில் இருக்கோ இல்லையோ, இவனுடைய ஆசை அழகை ஆபத்து ஆக்கிவிடும். அதான் மனுஷனுடையது. இந்த ஜே கிருஷ்ணமூர்த்தி கேட்டார், why do we transform everything that we touch into poison? நாம் தொடுகிற எல்லாவற்றையும் நஞ்சாக ஆக்கி விடுகிறோமே. ஆசை
ஸோ இந்த பக்கத்துலேருந்து கர்ணாபினான்னு கண்டவனை பேசக்கூடாது, இந்த மாதிரி இப்படி ஒன்று ஒன்றா கோபப்படக்கூடாது. சரி, ஆசையும் இல்லாமல் போச்சு. அவர் அழுக்கார், அது கொஞ்சம் தானாக குறைஞ்சி போயிடும். என்ன இருக்குது? எம்எஸ் சுப்புலட்சுமி ஹஸ்பண்ட் என்கிட்ட டைரெக்டாக கேட்டார், புகழ்னா என்ன? புகழ்னா என்னென்னா, யார் நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்காங்க, நிறையா பேர் தெரிஞ்சுக்கன்னா புகழ். அவருக்கு தெரியும், இவருக்கு தெரியும், இவருக்கு தெரியும், எல்லோரும் செத்து போயிட்டு போகிறாங்க. அப்போ எங்கே புகழ்? இல்லை. ஸோ இது ஒரு மாயை. ஆனால் அந்த புகழ் ஒரு ஹெல்ப்பு. கண்ணாபின்னு அசிங்கமாக செஞ்சு பல இகழ்ச்சிகளை சம்பாதிக்காமல் நல்லவன், ஊரில் நல்லவனாய் பேரெடுத்து பாரு, உள்ளூர போதை வரும் புகழிலே, பாராட்டு கேட்கையிலே தலைவரைக்கும் ஏறும் பண்பான போதை இல்லை குடியிலே சொல்ற. பண்பான போதை தான் புகழ். ஆனால் அந்த புகழுக்கு அப்பாலும் நம்ம வரணும். நமக்கு அது புகழுங்கிறது மீனிங்லெஸ். இப்படியெல்லாம் இதுக்கெல்லாம் வழி கொடுக்கறது, நிம்மதியாக கொடுக்கறது அந்த சாங். கண்ணனுக்கு தாசன் தந்த எண்ணங்களின் வீதியிலே வண்ணத்தேர் ஓட்டி வந்தான், தென்றலை பூட்டி வந்தான், கீத மழையில் நம்மை நனைத்தான், நாத உலகில் என்றும் நிலைத்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி அதுபோல் அந்த நாத உலகத்தில் அப்படியே நம்ம வந்து தியாகராஜ சுவாமிகள் அடிச்சுக்கிறார். டக்கு 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 இருக்குடா. ஏண்டா ஸ்வர ராக சுதா ரச யுத, ஸ்வரம் ராகம் அப்படிங்கிற சுதா அமிழ்தம், அதான் சங்கீதம். அதெல்லாம் வேணாம் நமக்கு. சாதாரணமாக முருகா முருகா அப்படின்னு சொல்கிற மாதிரி டிஎம்எஸ் எத்தனை பாட்டு பாடினார். ஆதாரம் உன் திருப்பாதாரம் பாடினார். அப்படியே மனம் கலந்து பாடுவார். அவரே மியூசிக் போட்டது எல்லாத்துக்கும். ஆகவே இது மனுஷன் துன்பத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு மதுவை அதிகமாக நாடினால் எல்லாம் பல விதமான துன்பங்கள் வரும். எதை நீங்கள் செக்ஸை நாடினால் பல துன்பங்கள் உங்கள் உடம்புலேருந்து வரும். எங்கள் யார்கிட்ட நாடினீங்களோ அவங்ககிட்டேருந்து வரும். இப்படியெல்லாம் இல்லாமல் சங்கீதம், அமைதி, பிரார்த்தனைன்னு சொல்லலாம். அப்புறம் சாமியாருன்னு சொல்லுவாங்க. அப்படி நான் பிரார்த்தனைன்னு சொல்லலை. இந்த பாட்டு சாதாரண பாட்டு, அந்த பாட்டை நீங்கள் அப்படியே மனம் இது பண்ணி பாடினா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாடலாசிரியர்கள் யார் யாரெல்லாம் சந்திச்சிருக்கீங்க? கண்ணதாசனை சந்திச்சிருக்கேன், வாலியை சந்திச்சிருக்கேன், மருதகாசியை நான் சந்திக்கலை. வாலியும் சந்திச்சிருக்கார், கண்ணதாசனை க்ளோஸாக பழகியிருக்கார். அடுத்த வந்தவர் வைரமுத்து அவர்கள். அப்போது ஒரு பெரியவர், அவருக்கு 80+ இருந்த பொழுது இவங்க 3 பேரையும் பழகியிருக்காரு. அப்போது அவர்கிட்ட இந்த பேர்லாம் சொன்னேன். அப்போது அவர் சொன்னார், வலம்புரி சோமநாதன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர்கிட்ட கேட்டேன், சார் கண்ணதாசன் எனக்கு ஒரு தெய்வம் மாதிரின்னு. அவர் என்ன இப்படி பார்த்தார், பூச்சி மாதிரி. நீங்கள் பல விமர்சனங்கள் எழுதிருக்கீங்க. இந்த விமர்சனங்களால் எப்போதாவது எதிர்வினையை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கா? நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சில சமயம் கடுமையாக எழுதியிருக்கேன். ஏதோ ஒரு படத்தில் ரேப் பண்ணவனே வந்து கல்யாணம் பண்ணிக்க வரான்னா அதான் ரொம்ப சிறப்புன்னு சொல்லி ஒரு படம் எடுத்தான். நான் என்ன சொல்லுவேன்,